15 நாள் ஃபாஸ்டிங் சொல்லியிருக்காவக்கா. இசப்பா நான் எதிரே பார்க்கல. ஆனா ஆண்டு வந்து எனக்கு முன்கூட்டியே தரிசனத்துல காட்டிட்டாரு 15 நாள் உபவாசம் போடணும்னு. ஆனா ஒரு வாரம் கழிச்சுதான் ஃபாஸ்ட் சொல்லியிருக்காவ. பரவாயில்ல. நீங்க எப்படி ஃபாஸ்டிங் போட போறீங்க பிள்ளைகளா? நாங்க 4 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கோம். கொஞ்சம் மெதுவா சொல்லு, எனக்கே கேட்க மாட்டேங்குது. சத்தமா சொல்லுமா. நாங்க 4 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கறாங்க இருக்கோம். அப்படியா? நீ? நானும் அதேதான் 4 மணி வரைக்கும். நானும் அதேதான். அப்படியா ராணி அக்கா? நான் 3 நேரம் ஃபாஸ்டிங் இருக்கேன். நீங்க அப்படி போடாதீங்க அக்கா, தயவு செய்து. ஏற்கனவே இப்படி எலும்பும் தோளுமா இருக்கிய. எலும்பு தோலமா இருந்தா என்னக்கா, புஷ்டியா ஆண்டவர் உடம்ப நல்லா ஹெல்த்தா வச்சிருக்காங்களா, அது போதும். சரி நீங்க ஒரு நேரம் இருக்க வேண்டியதானே? அதான் ஏன் 3 நேரம் போட்டுட்டு அப்ப சர்ச்சு பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடுவீங்களாங்க? ஹெல்த்தா இருக்காங்கக்கா, அது போதும்க்கா. நீங்க எப்படிக்கா இருக்க போறீங்க? நான் ஒரு 15 நாள்ல இருந்து நான் இப்பவே எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். வெறும் தண்ணி ஆகாரம் மட்டும்தான். சரி சரி. மேப்லாக்கா நீங்க எப்படி ஃபாஸ்டிங் போட போறீங்க? நான் 15 நாளும் ஃபாஸ்டிங் தான்க்கா. அப்படியா? ஃபாஸ்டிங்னா நம்மளுக்கு இப்ப வந்த பழக்கமா? அது ஈஸியா 15 நாள் இருந்துடலாம். பிறகு ஏதாவது நாளே இருந்துட்டோம், 15 நாள் இருக்க முடியாதா? ஏதாவது ஒரு காரணத்தை வச்சிருப்பீங்கல்ல? பிதாவை பாத்துட்டோம்க்கா. இனி பிதாவிட்ட கேட்கணும்ல, பரலோகம் எப்படி இருக்கும்னு பாத்துட்டோம்னா அந்த மகிமைக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்லுதேன். கண்டிப்பா. சதக்கு நீங்க என்ன பண்ண போறீங்களா 15 நாள்? ஏக்கா நான் வந்து இந்த 15 நாள் இல்லக்கா, இந்த 15 நாளும் பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். ஏன் தொண்டையில ஒரு அந்த எச்சு கூட நான் முழுங்க மாட்டேங்கா. அவ்வளவு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபாஸ்டிங் நான் இருக்க போறேன். சரிக்கா சரி. ஆனா உருவத்தை பார்த்தா இருந்துகிட்டு ஏக்கா வந்து மனுஷன் வந்து நீங்க வந்து என் உருவத்தையும் என் முகத்தையும் தான் பாப்பிய. ஆனா ஆண்டவர் என் இருதயத்தை பார்க்க இருக்கா. ஆனா நான் வந்து உங்களை மாதிரி ஏசப்பாய பாக்கணும், பிதாவை பாக்கணும், அதெல்லாம் நான் பார்த்து கடந்து வந்துட்டேன்க்கா. நான் வந்து ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆண்டு சமூகத்துல இருந்திருக்கேன். ஆண்டவர் அடி சுவட கூட நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? அதுவே எனக்கு தெரியும். ஆனா இப்ப என்ன காரணம் தெரியுமா? புதிய ஏற்பாடுல இருந்து பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு போறது வரை உடன்படிக்கைப்பட்டி நம்ம கூட வருது. ஆனா புதிய ஏற்பாடுல எல்லாம் பத்திலா. அதனால ஏசப்பா இந்த புதிய உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு அப்படின்னு உள்ள உத்து பார்க்க போறீங்களா? ஊத்துலாம் பார்க்க போல, ஆண்டவர் எங்க வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்க போறேன். நானும் சாவை தேடிட்டீங்களோன்னு பார்த்தேன். இல்ல பரவாயில்ல. ஆண்டவரை என்ன ஒரு எண்ணம் உங்களுக்குலாம். ஏக்கா நான் என்ன சொல்லுதேன், நம்ம வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாம பிள்ளைலாம் நீங்க வந்து எங்க கூட வந்து ஜெபிக்க முடியாது பிரேயர் சென்டர்ல வந்து. அதனால நீங்க 3 பேரும் சர்ச்சில் நேரம் கிடைக்கும் போது 1 மணி நேரம் நீங்க கூடி ஜெபம் பண்ணிக்கிடுங்க. ஃபாஸ்டிங் போட்டுட்டு சும்மா அந்த மொபைலுக்கு மேல பார்த்தோம், ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னு இருக்காதீங்க பிள்ளைலாம். பரிசுத்தமா இருக்க பழகுங்க. என்ன போங்க போங்க, பெரிய ஆட்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம். போங்க போங்க ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க. இந்த 15 நாளும் நம்ம பிரேயர் சென்டர் 2 மணி நேரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையில சொல்றேன், அப்படி ஜெபிக்கிறோம். இந்த சீனாய் மலையில இருந்து இறங்கும் போது மோசே முகம் வந்து அப்படி மகிமையா இருந்துச்சான். இந்த 15 நாளையில 2 மணி நேரம் பிரேயர் சென்டர்ல இருந்து ஜெபம் பண்ணி 2 சண்டே வருது. இந்த 2 சண்டே நம்ம சர்ச்சுக்குள்ள வரும்போது சர்ச்சில் இருக்க அவ்வளவு பேரும் நம்ம 4 பேர் முகத்தை பார்த்து கண்ணெல்லாம் கூசணும். அப்படி நம்ம ஜெபிச்சு பாஸ்டருக்கு மேல நம்ம ஜெபிக்கணும். என்ன நான் சொல்றேன்? கண்டிப்பா வாங்கக்கா போவோம். சரி வாங்க. ஏக்கா ஃபாஸ்டிங் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கா? ஆமாக்கா அப்படியே போயிட்டு இருக்குது. வந்து சாரதாக்கா இன்னும் வரலையே. ஒரு போன் அடிக்கக்கா. இங்க நீங்க அதுக்குள்ள ஒரு பாட்டு எடுங்கக்கா. பாடுறதுக்கு அவ்வளவு இருக்குன்னா போன். ஹலோ சொல்லுங்கக்கா. என்னக்கா செய்திய? பிரேயர்னு நான் சொல்லியிருந்தேன். ஐயோ பிரேயரா? நான் லேசா தூங்கிட்டேன். கடவுளே. ஏக்கா வாங்கக்கா உடனே. ஏக்கா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன்னா டயர்டா இருக்குக்கா ரொம்ப. ஏக்கா முத நாளே இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்கக்கா. ஃபாஸ்டிங் பிரேயர் ஃபர்ஸ்ட் நாள் நம்ம எவ்வளவு உற்சாகத்தோட நம்ம தொடங்கணும். ஆமாக்கா ஆமா. வாங்க சீக்கிரமா வாங்கக்கா. இந்த வரேன்க்கா வரேன். பாருங்கக்கா இந்த சாரதாக்கா தூங்கிட்டா ஆகலாம். பாத்துக்குங்க. எல்லாத்துக்கும் கொஸ்டின் அவதான் கேட்டுக்கிட்டு எப்படியாவது தூங்காம எச்சி கூட ஒழுங்கலையாங்களா? அதனால என்னமோ ஆயிட்டோ தெரியல. விடுங்க, நம்மளுக்கு எதுக்கு. ஏக்கா ஏன் அவ்வளவு லேட்டா வரீங்க? லேசா தூக்கம் வந்துட்டுக்கா. லேசா படுத்து அப்படியே கண்ணாசந்துட்டுக்கா. எனக்கு பயமுட்ட சாப்பிட்டேல என்னவோ தெரியல. ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னு சொல்றீல, சாப்பிட்டு தூங்கிட்டீல என்னவோ தெரியல. இல்லக்கா நான் எங்கக்கா சாப்பிட்டேன். சரி பாட்டு எடுங்கக்கா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க
சமூகம் எனக்கப்பா. இப்படி யாரு தூங்குவா? இக்கா யார் தூங்குனா? நான் வந்து பிரசவத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கேன். பட்டனே தூக்கங்கிற பிரசனத்திலே இருக்கீல. சும்மா இருங்க. சாதகா இப்பதான் இப்படி பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள உங்க பிரசவம். ஏக்கா நான் என்ன சொல்றேன், நான் வந்து ஆண்டு சமூகத்துல இருந்த உடனே ஆண்டு வந்து அவர் பிரசன்னத்தினால என்னை நிரப்பிடுவாருக்கா. அது வந்து சில ஆட்களுக்கு புரியாது, அதனால விடுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. நான் லேசா வீடு வர லேசா போயிட்டு வந்தது எனக்கு ஒரு வயிற்றுக்கு சரியில்லையா? ஆமாக்கா வந்ததான் லேட். வாய்க்கு தெரியலையே, வாய்க்கு தெரியலையே, தெரியலையேக்கா. சரி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். காரணத்தை பாருங்க. என்ன பசி, கையெல்லாம் கிடுகிடுன்னு ஆடிட்டப்பா. இப்படி பாஸ்டிங் யாரு போடுவா? ஆண்டவரே என்ன ஒரு நேரம் மன்னிச்சுக்கிடுங்க ஏசப்பா, என் சரீர பலகீனம் உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. சாரதாக்கா, சாரதாக்கா என்ன செய்வீங்களோ? என்ன ஏக்கா கதவை திறந்தக்கா, நீங்க போனை வச்சுட்டு வந்துட்டிய. நான் வாரேன் ஒரு நிமிஷம். ஏக்கா என்னக்கா எவ்வளவு நேரம் ஆயிட்டு? ஏக்கா நான் வந்து லேசா எனக்கு கொஞ்சம் படபடன்னு வந்துட்டுக்கா, அதான் நான் வந்தேன். நான் வயிற்றுக்கு சரியில்லை. இது என்னக்கா சோறு ஒட்டி இருக்கு? ஐயே சோறா? அது ஒண்ணு இல்ல, சோறு குழம்பு அக்கனை பத்திலாம் நைட்டு எங்க வீட்டுக்காரர் வருவாவ. சோறு பொங்கி பருப்பு குழம்பு வச்சேன், அது லேசா அப்படி மேல பட்டுட்டோம், என்னமோ தெரியலையா. சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. யார் சாப்பிட்டா? சாப்பிடாமே ஒட்டி இருக்குது. பசி ஏப்பம். உங்களுக்கு ஏப்பமே காட்டி கொடுத்துருக்கு. ஏக்கா இது பசி ஏப்பம்க்கா. சாப்பிட்டா சாப்பிட்டேன்னு சொல்லுங்கக்கா. பாருங்க நான் சொல்லட்டா, நீங்க வந்து இருக்கேன்னு சொல்லுதேல, வேற ஏன் போய் சொல்லுதேல? ஏக்கா நீங்க நான் என்ன சொல்லுதேன், ஆண்டவர் வந்து நமக்கு பலகீனமும் ஆண்டவருக்கு தெரியும், நம்ம பலனும் ஆண்டவருக்கு தெரியும்க்கா. அதனால லேசா உடம்பு பலகீனப்படும், ஆனா ஆண்டவர் வந்து பலகீனத்தை பாக்குற தெய்வம் அல்லக்கா. நம்ம தெய்வன் வந்து மனுஷன் வந்து என்னத்த குற்றத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிதான் அலைவான், ஆனா தேவன் நம்ம இருதயத்தை பாக்குறவர். ஆண்டவர் நம்ம இருதயத்தை பாக்குறவருக்கா. சரி கரெக்ட் தாக்கா, இருதயத்தை தான் பாக்காருக்கா. ஆனா பாக்குறது மைக்ல சொன்னாவ இன்னைக்கு யாருன்னா ஃபாஸ்டிங்ல வந்திருக்கான்னு. நீங்க 2 கையும் தூக்குனீல. ஆமா பிறகு ஆமா, கை தூக்குறதுல என்ன தப்பு இருக்குங்க? மேப்லாக்காவே இங்க வந்து எப்பவுமே சத்தியத்துக்கு விரோதமா தாங்க பேசுறவிய, அவிய மட்டும்தான். வாங்க மேப்லாக்கா, நான் உங்ககிட்ட சொல்றேன், இன்னைக்கு இவ வந்து என்னைய நல்ல குற்றம் எப்படி என்னைய கண்டுபிடிக்கலான்னு அலைதாவ. முதல்ல நான் உங்ககிட்ட சொல்லுதோம்ல, உங்க ஆள்காட்டி விரலை பார்த்து நீ தான் தப்பு பண்ண அப்படின்னு காட்ட முன்னிட்டு இந்த கீழே இருக்க 3 விரல் நம்மளை நோக்கி பாக்குதுன்னு நீங்க பாக்கணும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஆனா நீங்க தன் பிள்ளைய உணர மாட்டீங்க. யாங்கிட்ட ஏன் வாரியன்னு தான் தெரியல. உங்க கண்ணுல இருக்க துரும்ப எடுத்து போடுங்கக்கா. ஏக்கா பாருங்க, இன்னைக்கு சர்ச்சில் வந்து பாஸ்டர் சொல்லியிருக்காவ 15 நாள் பாஸ்டிங் போடுங்க. நான் உடனே ஆவேசத்துல கையை வச்சுட்டு பாஸ்டர் 15 நாள் நான் பாஸ்டிங் இருப்பேன். உடனே இவை சொல்லுது, அவ எதுக்கு அப்படி கையை தூக்கிட்டு எதுக்கு வந்து சாப்பிட்டேன்? மனசு சரீரம்க்கா அன்னைக்கே சொன்னேன்லக்கா இவ உருவத்தை பார்த்தா. தாவீதே ஒரு இடத்துல பைபிள் வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? தாவீது வந்து ஒரு இடத்துக்கு போறாரு, அந்த இடத்துல இருக்கவன் பிடிச்சுக்கிட்டாங்கன்னா தாவீதை கொண்டு விடுவாருன்னு சொல்லி உடனே அவர் என்ன பண்றாரு தெரியுமா? காக்கா வலிப்பு வர்ற மாதிரி நடிக்காரு. நடிச்சுட்டு இவனை வந்து இந்த பைத்தியக்காரனை எதுக்கு ஏன்ட்ட கொண்டுட்டு வாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லுதாரு, கூட்டிட்டு போகணும். ஏன் அந்த இடத்துல அவர் போய் தானே சொன்னாரு, நடிக்கதானே செஞ்சாரு. நான் ஒண்ணு கேட்கதாக்கா, நீங்க நடிக்கவே செஞ்சு எங்க சாய் நான் நடிப்பேனாக்கோ அந்த டைம்ல முடிவெடுத்தேங்க பாஸ்டிங் போடணும்னு அந்த இடத்துல முடிவெடுத்தேன். ஆனா ஆண்டு சமூகத்துல நான் பூச்சடலக்கா எடுத்தேன். சரி இதை பலகீனம் 2 வாய் சாப்பிட்டேன், வேற ஒண்ணு. உண்மையை ஒத்துக்க வேண்டியதானக்கா, சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டியதானக்கா. அவங்க சொல்லிட்டாங்க எங்க வீட்டுக்காரங்களுக்கு சமையல் பண்ணேன், அதுல பட்டுட்டு எப்படிக்கா படும்? சமையல நம்ம பண்ணுதோம். சரி கொஞ்சமா அதுதான் அவி கொஞ்சமா வச்சிருக்காம 2 வாய். அதான் சொல்லுவேன் ஏக்கா, ஒரு குழம்பு நம்ம வைக்கணும். ஒரு நிமிஷமா இந்த வெடி வெடிச்ச மாதிரி வெடிக்காதீங்க படபடான்ட்டு இருங்க. ஒரு குழம்ப நம்ம வைக்கணும், அந்த குழம்புக்கு உப்பு இருக்கா இல்லையா நம்ம பாப்போமா பார்க்க மாட்டோமா? சோறுல உப்பு கூட்டிட்டா குழம்பு கம்மியா போடணும், குழம்புல உப்பு கூட்டிட்டுனா சோத்துல போடக்கூடாது, கம்மியா போடணும். அதனால 2த்தையும் போட்டு ஒன்னடியா வச்சு சாப்பிட்டு பார்த்தே மாதிரி என்னவா தப்பு?
சாப்பிடவே இல்லை. இந்த இது ஹாஸ்டலுக்கு மேல ஏக்கா சும்மா ஏக்கா நான் என்ன சொல்றேன் ஏக்கா நீங்க வந்து உங்களை நான் கூப்பிட்டேன் பாருங்க சத்தியத்தை நீங்க கரெக்டா சொல்லுவேன்னு தாவீது போய் சொன்னாரா இல்லையா தாவீது நடிச்சா இருக்கா ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் இது நீங்க ஏன் ஊமையா இருந்து சாதிக்கலோ நானும் நடிக்கேன்க்கா ஜோமன போறேன் நேரம் ஆயிட்டுக்கா எனக்கும் நடிக்க புரியல பாத்துக்கிட்டு பொம்பளை எப்படி அலையுதான்னு சரிக்கா, ஆனா நானும் இப்ப வரேன். ஒரு பொம்பளை அலையுதா பத்தியா சரி சரி நான் போங்க முதல்ல எல்லாம் இவ்வளவு 3 பேருக்குள்ள சேக்காளிய முதல்ல வெட்டணும் விளங்காதவள் அது இவன் 4 எலும்பு வச்சுக்கிட்டு என்ன வாய் பேசிக்கிட்டு தெரியுதா 2 எலும்பு ஆண்டு ஒட்டி வச்சிருக்காரு ஆனா தூர பத்தியா பேச்ச இவளுக்கு சரி விடு அடுத்த வீட பத்தி நமக்கு என்ன பேச்சு கடவுளே கடவுளே பாஸ்டர் வேற 15 நாள் ஃபாஸ்டிங் ஆச்சு காலையில நான் சும்மா தான் போனேன் கடைக்கு அங்க பார்த்தா மீன் வச்சிருக்கா எவ்வளவு அழகான மீன் இதை விட மனசு வந்துச்சா நான் உடனே வாங்கிட்டு வந்து கழுவி மசாலாய போட்டு பொரிச்சாச்சு பார்த்துக்கிடுவோம் இதுக்கப்புறம் வர்றதை பார்த்துக்கிடுவோம் என்ன டேஸ்ட் அடடடடடடா நான்சிக்கா யாரு யாரு என்ன பண்றீங்கக்கா? சும்மா தாங்க என்னக்கா என்னாச்சு? பாட்டு படிச்சுட்டே இருந்தேங்க தொண்டை எனக்கு ஒரு சரி தண்ணி மாதிரி கொண்டு வரட்டுமா? தண்ணி கொண்டுட்டு வாங்கக்கா சரிக்கா இருங்க. ஏக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்க்கா ஏக்கா ஏக்கா ஏதோ மணக்குக்கா உங்க வீட்டுல அது காலையிலே என் வீட்டுக்காருக்கு மீன் பொரிச்சு கொடுத்தேன்க்கா அப்படியா அந்த மாதிரி. இல்லையே மீன் வாசனை பக்கத்துல இருந்துல அடிக்கி கிச்சனு இங்கதானே இருக்கு உங்களை வேற ஆள் இருக்க தண்டிக்கு உங்களுக்கு மூக்கு இருக்கும் போல என்ன வாசனை ஆமாக்கா நானும் அந்த ஸ்பாட்ல கேட்டுட்டு அதோட தண்ணி எடுக்க போயிட்டேன். இங்க பாருங்க ஸ்மெல் வருது எங்க இருந்து வருது தெரியல. நான் வந்ததுல இருந்து பாட்டு படிச்சு தொண்டை கூட எனக்கு கட்டிட்டுக்கா அப்படியா இல்லையே அப்படி தெரியலையே. ஆனா எவ்வளவு நல்ல நல்ல பாட்டு பத்தியா பெருக்குமான் ஐயா எழுதி வச்சிருக்காவ அப்புறம் அழகா ஒரு பாட்டு அமிர்தமா இருக்கு ஆமா 2 மணி நேரம் பாட்டு படிச்சிருக்கேன்க்கா அப்படியா எனக்கு அவர் பாட்டை படிச்சாலே வயிறு பசியே காணாம போயிடும் அப்படி ஒரு பாட்டு அவரு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு தெரியுமா அறுசுவை உணவு கரெக்ட் உங்களுக்கு கரெக்டா உணவுலயே தான் இருக்கும் நல்ல பாட்டு திருப்தி அடைகிறேன் என்ன ஒரு ஆனா பாட்டு நீங்க வந்தாலே மேபிளாக்கா வருவாங்களா ஆளை காணுமாக்கா மேபிளா என்ன ஆனா மனத்துக்கிட்டே இருக்குக்கா ஆமாக்கா, ஆமா. மனத்துக்கிட்டே இருக்கு என்னக்கா மனக்கு மேபிளாக்காவே எங்கம்மா போனாவ இன்னும் வர காணல. ஏக்கா ஒரு பாட்டு ஒண்ணு தெரியுமா எனக்குள்ளே ஜீவ ஊற்று அந்த பாட்டு எடுங்கக்கா அந்த பாட்டு எடுங்க காணிக்க பாட்டுக்கு ஏக்கா, பாடுங்க வாங்கக்கா உட்காருங்க 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 இங்க இருங்க 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 ஏக்கா என்ன அடியில மீன்லாம் இருக்கு காலைக்கு கண்ண பிறகு மீன் ஏசப்பா! இது பூனைக்கா இவ்வளவு துண்டு மீனா எடுத்து வீட்டு பூனை இருந்தாதான் சாப்பிடுங்கக்கா பார்த்தா நான் தான் பாஸ்டிங் இருப்பேன் பூனையும் அம்மா பாஸ்டிங் அப்படியே லேசா உப்பு இருக்கான்னு பாக்கட்டா இல்ல நான் பாஸ்டிங்க்கா நான் பாஸ்டிங் சரி சரி இருக்கட்டு பூனை பாவம்ல பெரவட்டி கொடுத்துருக்கேன் நான் தின்னுட்டேன்னு சொல்லிட்டேன் என்ன ஆக போதோ பாத்துக்காங்க. பாஸ்டிங் போடுறத லட்சணம் முதல்ல நான் என்ன சொன்னேன் பிறரை குற்றவாளியா சுமத்துகிற நீ உங்களை நீங்களே முதல்ல உயிர்த்து ஆராய்ந்து அறிய பாருங்க முதல்ல உங்களுக்கு மட்டும் வயிறு பசிக்கும் போல அப்ப எனக்கு வயிறு பசிக்காதாங்க நீங்க அன்னைக்கு சொன்னீங்களா நாடகம் நடிக்க போறேன்னு இது தரணும் 1000 வேலை இருக்கும் எனக்கு வீட்டுல சாரதாக்கா மட்டும் சொன்னீங்களா அவ வெறும் பருப்பு குழம்பு வச்சு வெறும் பசிக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டாங்க. நான் சாரே போடல மீனை நல்லா சாரே போடல வெறும் ஒரு 2 சாப்பிட்டு துண்டு மீன் என்னமோ உங்க வீட்டுல மீன் தரல உங்க வீட்டுக்காரன்னுட்டு நீங்க இப்படி போறாம பிடிக்க சரி விடுங்கக்கா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு அடுத்தவங்க மேல கோவப்படக்கூடாது அன்பு குறை சொல்லியிருக்காருக்கா நான் வந்து அன்பா இருக்கேன் இவ்வளவு நான் வாரேன்க்கா. நேரம் பார்த்தேன்க்கா சரிக்கா நான் வாரேன் நீங்க சாப்பிடுங்கக்கா சரிக்கா, நீங்க நீங்க தின்னதை நானும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் வாரேன்க்கா இவ்வளவு இதுக்குதான் பைபிள் படிக்காதவளோ ஜோமனது அவ்வளோ இன்னும் இந்த இப்படி மூக்க அப்படின்ட்டு வந்தா பாரு இங்க ஒருத்தி இருந்தாலே அம்மா குண்டாத்தி வந்து மோப்பம் பிடிச்சிட்டு போயிட்டா இதுக்குதான் வந்திருப்பா போல அவ புருஷன் ஒண்ணும் வாங்கி கொடுக்க மாட்டான் கறிவெட்டி பைய அவ எங்க வீட்டுல வந்து மோந்து அது இதுல இருந்தால அவளும் ஒண்ணும் திங்கிறது கிடையாது வீட்டுல நம்ம திங்க விலையும் விட மாட்டான் ஆனா என் வீட்டுக்காரர் போன் அடிக்காருமா
எவ்வளவு அழகான வசனம் கொடுத்திருக்கு சங்கீதம் 26ல. கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரே நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லாரு, நான் தள்ளாடுவதில்லை என்று. கர்த்தரே நம்பி இருக்கிறேன் ஏசப்பா, நீங்க உத்தமத்துல நடக்கிறவர்களுக்கு நீங்க ஆண்டவரே ஏசப்பா எங்களை தள்ளாட விடுவதில்லை ஏசப்பா. சரி, எவ்வளவு அழகா ஆண்டவர் என்ற வார்த்தை மூலம் பேசிட்டு இருக்காரு. பைபிள் படிக்க படிக்க அவ்வளவு அழகா இருக்குது வார்த்தை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால எங்களை பலப்படுத்திட்டு இருக்காரு. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயோ கடவுளே, சரி நான் மறந்து சாப்பிட்டுட்டேன், நான் உபவாசம் இல்ல. ஐயோ ஏசப்பா என்ன மன்னிச்சிருக்க ஏசப்பா, நான் மறந்து சாப்பிட்டுட்டேனே, சரி தெரியாம பண்ணிட்டேனே, என்ன பண்ணேன்னு தெரியலையே. இடத்துக்கு நம்ம எத்தனை நாள் போயிருக்கோங்க. ஆனா இந்த பானிபூரி என்ன டேஸ்ட், சூப்பர். ஜூயிண்ட் ஸ்கூல் பக்கத்துல தானே, நல்ல டேஸ்ட். ஆனா விலை கூடக்கா. மாமா வாமா உட்கார். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்க்கா. அக்கா இன்னைக்கு எனக்கு பர்த்டே. அப்படியா? சரி சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆண்டவனி ஆசீர்வதிப்பாங்க. அக்கா அதான் அவங்க எல்லாருக்கும் கேக்கும் கொஞ்சம் பிரியாணியும் கொண்டு வந்தேன். கேக்கும் பிரியாணிமா? ஃபாஸ்டிங்ல இருக்கோம்மா. உனக்கு இது கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஃபாஸ்டிங்ல இருக்கோன்னு தெரியாதா? ஆமா நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. ஆனா இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க அந்த பானிபூரி கடையில சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா, அப்ப நான் ஒருவேளை ஃபாஸ்டிங் இருக்குல்ல போலன்னு நினைச்சேன். அது யாரையாவது பார்த்திருப்பாம்மா. எங்க ஞாபகத்திலேயே நீ பேருந்திருப்பா, யாரையாவது பார்த்துட்டு நான் வந்துட்ட ஒண்ணு சொல்லட்டா, ஒரே மனுஷனை போல உலகத்துல 7 பேர் இருக்காங்களாம். அதுல நீ வந்து 7ல நான் ஒன்னா, மீதி இருந்தா 6ல யாரையாவது ஒரு தலை பார்த்திருப்பா. நீ என்ன பாஸ்டிங்ல இருக்கணும் பாரு. நான் 24 மணிக்கு ஒரு பைபிளையும் கைமா தான் நான் எப்பவுமே உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். இப்போ கூட நாங்க அதுல உள்ள வசனத்தை பத்தி தான் தியானிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? வாங்கக்கா வாங்க, உட்காருங்க. ஆமாக்கா, பைபிள் தியானிப்போன்னு வந்தோம் நாங்க 2 பேரும். பைபிள் தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் நந்தி மாதிரி வந்துச்சுல 2 பேரும். வாங்க எல்லாரும் சேர்ந்து தியானிப்போம். என்ன பாஸ்டிங் இருக்கோன்னு ஏமா உங்க புருஷனுக்கு இருக்க முடியலையாமா? எப்ப பார்த்தாலும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்காவ. சரி அப்படியே இருக்கட்டும். ஏக்கா உங்க புருஷனுக்கு சொல்லல, இப்படி புருஷன் சொன்னேன். உங்க போனாக்கா ஆமா 2 பேரும் ரிங் டோன் ஒண்ணுதானே, அதனால நான் என் புருஷன் நினைச்சிட்டேன். சரி, நான் மொபைலே கொண்டுட்டு வரலையே. என்னக்கா? சரி சரி சொல்லுங்க. ஏக்கா பாஸ்டர் சொன்னாங்க 2 மணி நேரம் பிரேயர் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. சரி. நீங்க உடனே இப்படி கை வசதியில பிரேயர் பண்ணலாம். அதே மட்டுமா வஸ்துனாவ ஜான்சி அக்காவும் வசதினாவா? ஆமா, ஜோமனி இருக்கும், கையை தூக்கி இருப்போம். பாஸ்டிங்னா கைய தூக்கிறாவ. ஆமா. அந்த பாருங்க எப்படி சோத்து தட்டு. இல்ல இல்ல, நான் வந்து உங்ககிட்ட சொல்லட்டுமா? கானான் தேசத்தை வேவு பார்த்ததுக்கு ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்து 12 பேரை அனுப்புனாங்களாம். உங்களை வேவாக்க எங்களை அனுப்பிட்டா கேளுங்க. அதான் வேவு பார்த்துட்டு திராட்சை குளத்தெல்லாம் திராட்சை கொலை பழத்தெல்லாம் பறிச்சுட்டு வந்து நல்லத்தை தின்னாங்க. தின்னுட்டு 10 பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க? இல்ல இல்ல அந்த தேசத்தெல்லாம் சுதந்திரிக்க முடியாதுன்னு அவதூறு பரப்புனாங்களாம். அந்த அவதூறு பரப்புன 10 பேர் செத்து போனாங்க. அந்த லிஸ்ட்ல நீங்க 2 பேரும் பேராதிக தயவு செய்து சொல்றீங்க. எங்க 2 பேரையும் நீங்க அவதூறு பரப்புதிய கடந்துகிட்டு கை வஸ்தனிய கால வஸ்தனிய உருண்டிய பிரண்டிய உண்மைதானக்கா சொல்லுதான். சர்ச்சில் இருந்துட்டு ஆண்டவரை பார்க்க வரீங்களா, எங்க பார்க்க வரீங்களா? நீங்க சொன்னதுக்கு நாங்க சொல்றோம். உருவமா இருந்தா பரவாயில்லக்கா. பாருங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரத்துல நான் உங்க கூட இருக்கிறது எவ்வளவு நேரம்? 12 மணி நேரம். மீதி இருக்க 12 மணி நேரம் நான் வீட்டுக்குள்ள இருக்கேன். அந்த 12 மணி நேரம் நான் என்ன பண்றேன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால நீங்க என்னக்கா ஆவேசம் சொல்லுங்க. வந்தாச்சுன்னா எங்களை எதுக்கு நீங்க பாக்கணும்? நீங்க கடவுளை பாக்கணும். கையில உடனே யாரு கை தூக்குறா, யாரு கை கீழே போட்டிருக்கா, நீங்க ஜோமனிங்களா அதை பாருங்கக்கா. எத்தனை மணி நேரம் நான் தூங்கினாலும் 3 மணிக்கு பாருங்க கரெக்டா அலாரம் அடிச்சது போல ஆவியில எலும்புவேங்க. ஆவியில எலும்பி நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனா நான் நித்திரை தான், தூங்கிட்டு தான் இருப்பேன். ஆனா ஆவியில அவர் என்ன அப்படி நான் எப்படி தெரியுமா? நான் வந்து எழுப்பி உட்காருவேன். உட்கார்ந்துட்டு நான் என் ஆவியின் கண்களால பார்ப்பேன், என் சரீரம் படுத்து கிடக்காது. அப்படி நான் ஜோம் பண்ணுவேன். ஆவியானவர் என் கூட இணைஞ்சி. இங்க பாருங்க, முதல்ல நாங்க வந்து ஆவியில வளர்ந்துட்டோம்க்கா. நீங்க இன்னும் வளரல. தவக்க பழகுங்க முதல்ல, அப்புறம் எழுப்பி நடக்க பழகுங்க. நீங்க தவக்கையே பழகல, அதுக்குள்ள பறக்கையும் செய்தியா போங்க. கைங்க இருந்து நாங்க உங்ககிட்ட இருந்து பழகிட்டாக்கா. நாங்க ஊழியக்கார பேச்சு கேட்டுடுக்கா வந்துருங்க. குற்றவாளியை நடந்து கண்டுபிடிக்கப்படாது. முதல்ல தன் பிள்ளைய நீங்க உணருங்க. பொம்பளைய அலைதல் லட்சணம்.
எப்ப வந்தாலும் இதை சொன்னியால அதை ஆனா சொன்னியால நான் சொல்லட்டா ஜான்சி அக்கா, இது ராணி அக்காவுக்கு இருக்க கொழுப்பே இல்ல, செதையே இல்ல. இங்க இருந்து கொழுப்பு இருக்கு. 20 கிலோ இருந்தாலும் வைங்களா 19 அரை இவ்வளவுமே கொழுப்புதான். கொழுப்பு கிடையாது. நான் சொல்லட்டா, ஆண்டவர் எதுக்கு தெரியுமா இவியில இன்னும் ஒரு சுத்து வீங்க வைக்காம இருக்காம இன்னும் வாய் இதுல காது இருந்து காது வரை பேசுவாங்க. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, ஏமா நீ 20 கிலோவுல இருமா அப்படின்னு அனுப்பிவிட்டுட்டாரு. உண்மையில சொல்லுதேன், யார படைச்சு ஆண்டவர் மனஸ்தாபப்படலாமா? இந்த மேபிள் அக்காவையும் ராணி அக்காவையும் இந்த உலகத்துல அனுப்பி ஆண்டவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். சரிக்கா நான் வரேங்கா. ஏக்கா பிரியாணி பாதி எடுத்துட்டு பாதி கொண்டு வந்து தந்துருக்கேன். சரி கணக்கா தான் இருக்கேன் வரேங்கா. சரி பாத்து போங்க. என்னத்துக்கு தான் இந்த பாஸ்டிங்க வைக்க சொல்லுதாரோ தெரியலமா இந்த மனசை. முதல்ல நம்ம சர்ச்சை மாத்தணும். ஒரே பாஸ்டிங். ஏக்கா சொல்லுங்கக்கா. வீட்ல இருந்தேக்கா, எனக்கு நேரமே போகல. ஆனா பைபிளை இப்படி மூடி இப்படி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குக்கா. திறந்த உடனே எனக்கு வந்து தலையெல்லாம் வலிச்சிருது. எனக்கு ஒரு நித்திரை வரும்க்கா. அப்படியா? அந்த தூக்கத்துல அப்படியே எனக்கு கண்ணெல்லாம் சொக்கி போயிடும். அது வந்து வரும். அது வந்து பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா. அவன் மேபிளாக வாரேன்னு சொன்னாக்கா இல்லையா? வயல் படிக்க வாரேன்னா ஆமா வைக்கவா போன் அடிங்க லேசா. அவளுக்கு என்னாலும் நம்ம போன் அடிக்க வேண்டியது. பொம்பளை அது ராணி அக்கா எனக்கு வந்த உடனே ஒரு மனமே பேருதுக்கா. உண்மையில சொல்லுது, அவைய வந்து அந்த கூட்டத்துல இருந்து ராணி அக்காவே முதல்ல தள்ளணும் வெளியே. ஹலோ வாங்கக்கா. வாங்கக்கா. வாரேக்கா வாரேன். உடனே வர கிளம்பிட்டு இருந்தேன். ராணி அக்கா வாங்கக்கா வாங்க. ஏன் வெளியே நிக்கிய வாங்க. ஏக்கா நீங்க வந்தாதாங்க எனக்கு வந்து ஒரு மனமாவே இருக்கு. அப்படியேக்கா சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டுக்கா நீங்கெல்லாம். பைபிள் வசனம் தியானிப்போமாக்கா? நம்ம தியானிக்க நான் வீட்டுல இருக்கும் போதே நினைச்சேக்கா, இன்னைக்கு பைபிள்ல ஒரு 10 அதிகாரத்தையும் தியானிச்சு தண்ணியாவே கரைச்சு குடிக்கிறேன். ஆமா ஆமா ஏக்கா, இந்த நம்ம சர்ச்சைக்கு பிரியா வருவாங்கக்கா, வரவே இல்லையா? ஆமாக்கா, அவளுக்கு வாயெல்லாம் புண்ணுக்கா. ஆனா ஆண்டவர் கரெக்டான இடத்துலதான் பொண்ணு கொடுத்திருக்காரு. வாயில கொண்டு பொண்ணுப்பேன். அவன் போன் பண்ண தண்ணி கூட குடிக்க முடியாம அதுக்குள்ள பாம்பு கிடக்கட்டுக்கா. கொஞ்ச நாள் அவ வாய் பேசாம கிடக்கட்டு. ஏன்னா ஓவர் வாய் உடம்புக்கு ஆகாது. அவளுக்கு ஓவர் வாய், ஏகப்பட்ட வாய். இதுல பண்டை வாங்கிட்டு வர மாட்டுக்கா வீட்டுக்கு வரும்போது பாக்கன்னு நம்மள கிடந்து ஏஸ் தான். நான் போவே இல்லக்கா. போனா 1 கிலோ ஆப்பிள் கேப்பா. நம்ம போயிட்டு வந்தோடனே சொல்லுவா, வந்தாவோட வீசின கை வெறுங்கையுமா வந்திருக்கா. அதனால நான் போவே இல்லை. எம்மிய பார்த்து அவ பேர் எனக்கு வச்சிருக்காங்க, குண்டை தடியை எனக்கு பேரு. ஏதோ அவ அம்மையார் நல்ல அழகா இருக்கான்னு. சரி சரி, நம்மளுக்கு எதுக்கு அடுத்தது? நம்ம சர்ச்சில இந்த உதயன்னு ஒருத்தன் வருவாங்க. ஆமா அதுல பார்த்தேன். கவர்மா சோகத்தை நீங்க கேட்டீங்கன்னா சிரிச்சிருவியக்கா. சோகம் ஒரு வேலை செய்யற இடத்துல ஒருத்தகிட்ட இருந்து 50,000 ரூபாய் வாங்கியிருக்கான். 50,000 ரூபாய் வாங்கி அக்கௌண்ட்ல வச்சு பொண்டாடி தெரியாம இவன் செலவு பண்ணிருக்கான். ஒரு 15,000 ரூபாய் வாங்கியிருக்கான். அவன் செலவு பண்ணிருக்கான். அவன் வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டான். இந்தியால கரைஞ்சு போச்சு. இல்ல பார்த்தோன்னே இப்படி அவனுக்கு தேவைதான்க்கா. இப்ப வந்து முடிவெட்ட பைசா இல்ல. 50,000 ரூபாய் என்கிட்டயோ வேகி செலவு பண்ணிட்டு முடிவெட்ட பைசா இல்ல. வீட்டுல சண்டை, நேத்தும் சண்டை. என்ன சண்டை? ட்ரௌசர் கிழிஞ்சிருக்கு, ஒரு ட்ரௌசர் வைக்கத்தான்னு பொண்டாட்டிட்ட கேட்டிருக்கான். அவ சொல்லிருக்கா கொன்னே புடுவேன்னு. ஆனா அடிச்ச அடியில பய ஒரு முளம் கட்டையா வேற ஆயிருக்கு. வச்சு தலையில அடிச்சுதான் பூமியில இறங்கிட்டான். இருக்கவே ரொம்ப கட்டையா தானே இருப்பாரு. இல்ல தேவையாக்கா, ஒரு 50,000 ரூபாய ஒரு 15,000 ரூபாயில வாங்கி அக்கௌண்ட்ல வச்சு செலவு என்ன செலவு பண்ணலாம் அது கூட தெரியல. சொல்லையும் தெரியல. அடியில இப்ப தொந்திதான் கரைஞ்சது மிச்சம். இன்ஜினியர் பத்தியலாக்கா, அதை கணக்கு படிச்சும் அறிவு இல்லாம இருக்கு அவள. ஆமா, இது என்ன இன்ஜினியர்? இவங்கள இன்ஜினியர் படிக்கலன்னு எவன் அடிச்சான்? போ சொல்லுங்கக்கா. ஏக்கா நம்மளுக்கு எதுக்குக்கா அடுத்தது போட்டே? ஆமாக்கா. ஆமா, உங்களுக்கு ஒரு கதை தெரியுமாக்கா? என்னதுக்கா? யார் இந்த சோலைமலை அன்னை அந்த கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காருல, அந்த பிள்ளைக்கு பைசா இல்லன்னு சொல்லி 50 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்துருக்காருக்கா. என்னடா? ஆமா,
50 பவுன் போட்டு கட்டி ஒரு ஆப்ரோசரை போட்டுக்கிட்டு நிப்பாவல கிடைக்கும்ல. கேட்ட பைசா இல்ல பைசா இல்லன்னு அந்த பொம்பளை மூக்கால அழுதுன்னு தெரியுமா? நீங்க 50 பவுன் இந்த காலத்துல. ஆமா பிறகு நீங்க ஒரு கிராம் 8000 ரூபாய் ஆயிட்டு ஒரு கிராம். எங்கதான் கட்டி வச்சிருந்தாங்களோ தெரியாது. ஆனா யார நம்பினாலும் நம்பலாம், நெட்டையில நம்பலாம், கட்டையில நம்பப்படாதுன்னு. கரெக்ட். அதே மாதிரி படபடன்னு பேசுற வீல நம்பிடலாம். ஆனா ஊமை வந்து ஊரை கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்கும்ன்ற மாதிரி பெருச்சாலியை தான் வீட்டெல்லாம் கெடுக்கு. சரி விடுங்கக்கா, நமக்கு எதுக்கு அடுத்த வீடு கதை. வாங்க பைபிள் வாசிப்போம். நம்ம தேவனே என் இருதயம் ஆயத்தமாகிறது. பாத்தீங்களா, நம்ம வந்து நாளைக்கு சர்ச்சுக்கு போனா நம்ம இருதயம் வந்து ஆயத்தப்படணும். நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்ணுதாவ. ஆனா எப்பவும் பைபிள் யார் படிச்சா, ஜெபம் யாரு பண்ணுனா, உபவாசம் யாரு இருக்கான்னு எதையாவது கேட்டுக்கிட்டு இருக்காவ. கேட்கறது நல்லதுதானக்கா, நமக்கு கொஞ்சம். நீங்க 5 அதிகாரம் வாசிச்சீங்களான்னு கேட்டோன்னா பரட்டன்னு கையை தூக்கிட்டிய. ஆமா, வாசனால கையை தூக்குனேன். சரி சரி. யார் இருக்கிறது முழுசும் எங்க கூட தான் இருக்கியே. எங்க இருந்து 5 அதிகாரம் படிச்சிய? அது அப்படி சொன்னா நான் எங்களுக்கு ஒத்துக்கிட்டு, நானும் அதுதானே சொல்றேன். 12 மணி நேரம் தான் உங்க கூட இருக்கேன்ட்டு. நீங்க சொன்னா மட்டும் ரத்தம் வரும் போல, நாங்க சொன்னா அது தக்காளி சட்னி போல. இது என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? நாங்க நாங்க ஜோம் பண்ணதா ஜோம் பண்ணா சொல்லுதோம், அதையா ஒத்துக்கிட மாட்டேங்கியாங்க. பார்த்து வருவோம். சும்மா இவங்க 2 பேரும் போ சொல்லுங்க. தயவு செய்து மண்டபம் சொல்லப்படாதீங்க. உங்க வாயை உங்களை காட்டி கொடுத்துருது. தயவு செய்து சாப்பிட்டு வாய்க்கு காட்டி கொடுத்துச்சுக்கா. உங்களுக்கு சாப்பிடாம காட்டி கொடுத்துச்சோ கீழே ஒழிச்சு வைக்காவ வச்சு கேட்டாக்கி பொரிச்ச மீனை யாருமா புளிக்கப்பா பொரிச்ச மீன். நான் சொல்லட்டா உங்ககிட்ட, புதிய ஏற்பாடுக்குள்ள நியமமே என்ன தெரியுமா? தன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. ஆனா உங்களுக்கு நேசிக்க போனாலும் 2 பேருக்கும் கிடையாது. நாங்க சொல்றோம் இல்ல 10 அதிகாரம் வாசிச்சீங்களான்னு கேட்டு குற்றம் கண்டுபிடிக்கிற நீங்களாம் எங்க இருந்து பரலோகம் போக முடியும்? போவே தயவு செய்து போவாங்க இங்க இருந்து. மண்ட முறையை செல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பொம்பளை அலைதாலோ பாருங்க, இப்படி கடந்து எவ அலைவா? நம்ம உபவாசத்தை கடந்து எடுத்துக்கிட்டு நீங்க ஏதாவது சொல்லுதீங்களாக்கா? இருந்துகிட்டு எதையாவது நேரங்கா சொல்ல, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. எத்தனை நேரம் சொல்ல? இப்ப யாரு கடந்து இப்படி கதவு தட்டிக்கிட்டு இருக்கணும்? இந்த அபிரேகா பிள்ளை இந்த வீட்டுக்குள்ள ஒரு சண்டை, ஒரு சவுண்ட் வந்துருப்பா, உடனே வந்துருவாள வரிஞ்சு கட்டிக்கிட்டு. துறக்கா அவளாதான் இருப்பா. அவ இருந்தாலும் நான் இல்லன்னு சொல்லியிருக்கேன். ஸ்தோத்திரங்கா. நல்லா இருக்கீங்களா? ஏக்கா சேலை சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. சேலை வகைதான் வந்திருக்காங்க. ஆமாக்கா, ஒரு ஆளு நல்ல சேலை உடுத்திருந்தாங்கன்னா அவையில பார்த்து பாஸ்டர் என்ன சொன்னாவ, சர்ச்சு முடிஞ்ச உடனே எல்லாரும் கைய கொடுத்து வாழ்த்தி அவங்கள வந்து ஆசீர்வதிச்சு போங்கன்னு. ஒரு ஆளை வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன். பிரசங்கத்துல என்ன சொன்னாங்கிற கருத்தை மட்டும் தான் கேட்கணும். நீங்க என்ன சேலை நல்லா இருக்குன்னு கேட்கல. அப்ப எப்படா பிரசங்கம் முடியும்? சேலை நல்லா இருக்குன்னு தான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்படிக்க உங்களுக்கு 4 சதை கிடையாதுக்கா. ஆனா வாய் எவ்வளவு வாய் பேசுதீ தெரியுமா? நீங்க சொன்னா எல்லாத்துக்கும் கோவம் தான் வரும். சரி வீட்டுக்கு போறேன், எனக்கு வேலை கிடையாது. ஆமா ஏக்கா, பாஸ்டர் இன்னைக்கு பேப்பர் இருந்தாங்களே எக்ஸாம் வச்சு, நீங்க மட்டும் 50க்கு 50 எப்படி வாங்கினீங்களா? இது என்ன கேவலத்தை பாரு. மேபிளாக்காவுக்கு போன் அடிச்சு நேற்று எல்லாத்தையும் நல்லா கேட்டு எழுதி கொடுத்து நீங்க 50க்கு 50 வாங்கிட்டு அவங்க 49 தான் வாங்கிருக்காங்க. நீ எழுதுனா நான் உங்களுக்கு போன் அடிச்சேன். நைட்டு நான் போன் பண்ணும் போது எனக்கு தெரியுது. நைட்டு போன் பண்ணி எத்தனை பார்த்து எழுதிட்டு உனக்கு 50 போல எனக்கு 49. இது என்ன கொஸ்டின் இருந்து 12 மணி நேரம் நான் பைபிள கடந்து தியானிச்சு ஏசாயா எரேமியாவை கடந்து நான் முக்கி தேடணும் போல. கேட்டா படிக்க முடியல, சின்ன இடத்தா இருக்குன்னு கேள கேட்டு கேட்டு நல்லா எழுதி விட்டு நீங்க என்ன பாருங்க, தூக்கிட்டு எரிஞ்சு வச்சுக்கிடுங்க. செவத்துல போய் ஒட்டிக்கிடுவீங்க. பள்ளி கணக்கா ஒழுங்கா இருந்துக்கிடுங்க. என்னக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்ல, உங்களுக்கு என்ன சிரிப்பா அடக்க முடியல? இப்படிதான் எல்லாருக்கும் கசக்கும். என்ன பாருங்க, பாஸ்டிங்னு சொல்லி என் கூட சேர்ந்து என்ன ஆயிட்டு உடனே வந்துருவா. சண்டைய போட்ட உடனே வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவா. 4 வசனத்தை தூக்கிட்டு. எனக்கு தான் வசனத்தை தெரியும். நாங்களாம் வசனம் படிக்கல பாரு. இப்ப சொல்லு, எடுத்து சொல்ல போற. இப்பதானே உபவாச பிரேயரே முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே உங்களுக்கு சண்டை, அதுவும் சர்ச்சிலேயே வச்சு. நான் கொஸ்டின் பேப்பர் இந்த பேரு கஷ்டப்பட்டு நான் தேடி 50க்கு 50 நான் எடுத்திருக்கேன். போய் சொல்றவ ஏண்ட நேத்து நைட்டு வாங்கினாவ என்ன போய் சொல்றது? ஒரு 2 கொஸ்டின் தெரியல. சாப்பிட்டுட்டு நான் சாப்பிடவே இல்லை, அது கொஞ்சமா
சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கெல்லாம் இருக்கு சாப்பிட்ட அடையாளம். ஆமா, என்ன போய் பேசுறாங்க இதுல வர இப்படி நீட்டுறாங்க. நான் காய்ச்சி சரி இருக்கட்டும். சரி நான் போய் சொல்லுவேன்ப்பா. நான் பாஸ்டிங்னு போட்டுட்டு கடைசியில எனக்கு இருக்க முடியாம வயிறு பசி வந்து படபடன்னு வந்து நான் சோத்த தின்னுட்டேன். இவிய சோம் பண்ணும் போது பொறி எடுத்து தின்னாவ, அது தப்பு இல்லையா? பத்தியா தவற வந்து மறைக்குதாவ. நான் என்ன சொல்லுவேன், தவற மறைக்கப்படாது. இவிய நானாவது சோறு பருப்பு குழம்பு தின்னேன், இவிய பொரிய தின்னாவ, இவிய மீனை தின்னாவ தெரியுமா? எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்க. நீங்க பொரிய தின்னாலும் மீனை தின்னாலும் சோறு தின்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். உபவாசம் பண்ணிட்டு உபவாசம்னு சொல்லிட்டு எதை தின்னாலும் தப்புதான். நீங்க யாருக்காக உபவாசம் இருக்கீங்க? உபவாசம் இருந்து மாயமா நான் என்ன சொல்றது, உபவாசம் இருந்தும் சில நேரம் அது என்ன ஆயிருதுன்னா மறந்து போயிருதுல, மறந்து நம்ம எடுத்து சாப்பிடுறோம். இல்ல அப்படின்னா ஒரு வயிறு பசி வந்துருது, ஒரு படபடம் வந்துருது. சாப்பிட்டாங்க அதை சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டியதுதான், அதுலயும் ஒரு பொய். நீங்க எவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க மறந்து சாப்பிட்டோன்னு. அப்ப எவ்வளவு அசால்ட்டா இருந்தா நீங்க உபவாசம் இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? பயபக்தியோட இருக்கணும் எல்லாரும். நீங்க எதுக்காக இருக்கீங்க? நீங்க ஆண்டவருக்காக தானே இருக்கீங்க. இல்ல பாஸ்டர் சொல்றாங்க எல்லாரும் முன்னாடி எல்லாரும் இருக்காங்க நானும் இருக்கேன்னு இருக்கீங்களா? நீங்க இப்படி உபவாசம் இருக்கிறதுக்கு இருக்காமலே இருக்கலாம். உபவாசம் இருந்தா ஒழுங்கா பிரேயர் பண்ணி, இது நீங்க ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு வாக்கு மாதிரி. நான் இப்போல இருந்து இப்போ உங்களுக்காக சாப்பிடாம நான் பிரேயர் பண்ண போறேன் ஏசப்பா அப்படிங்கிறது. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுதாரு, நீ என் இருதயத்துக்கு ஏற்ற மகன். நான் இந்த சின்ன பொய் சொன்னதுல உபவாசம் வைக்கேன்னு சொல்லி சோற தின்னுட்டேன்ப்பா. இந்த சின்ன தப்பு செஞ்சதுல ஆண்டவர் என்னைய தூக்கி நரகத்துல கொலை போறாரு. இல்லம்மா நீ வேற. நீங்க எதுல போய் சொல்றீங்க, எதுல விளையாடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுத்து நீங்க அந்த வாக்க மீறுறீங்க, அது உங்களுக்கு புரியலையா? நீங்க எதேதோ சொல்றீங்க. பாருங்களேன், உபவாசம் வந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு விஷயம். ஆனா அந்த உபவாசம்ங்கிற பேர்ல நீங்க எத்தனை பாவம் செஞ்சீங்க? பொய் சொன்னீங்க, நடிச்சீங்க, வேஷம் போடுறீங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுறீங்க. நீங்க எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் என்ன நினைப்பாங்க நீங்க யோசிக்கீங்களா? அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கீங்களா? நீங்க உபவாசம் சொல்லிட்டு ஒளிச்சொலிச்சு திங்கச்சுல ஆண்டவர் என்ன நினைச்சிருப்பாங்க? அத நீங்க யோசிக்க வேண்டாமா? இப்ப யாரும் உங்களுக்கு கட்டாயப்படுத்தலையே உபவாசம் இருந்தே ஆகணும்ட்டு. மனசுக்கு தோணுனா மனப்பூர்வமா நீங்க பண்ணணும். அதை விட்டுட்டு உபவாசம் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இது எதுக்குக்கா? இப்ப ஆண்டவர் வந்து உங்கள்ட்ட சொன்னாங்களா முழு நேரம் பச்சை தண்ணி கூட குடிக்காம நீ உபவாசம் இருந்தே ஆகணும்ட்டு? நீங்களா தானே சொன்னீங்க. அதுக்கு பதிலா ஒரு நேரம் இல்ல பாதி நாள் உங்க சரீரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணிருக்க வேண்டியதானே? யாராவது உங்களை போர்ஸ் பண்ணாங்களா? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீங்க உபவாசம் இருக்கிறது ஆண்டவருக்கு. முதல்ல அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ பாஸ்டர் கேட்கறதுல நான் கையை தூக்கணுமே அப்படின்னு நினைக்கிறத விடுங்க. மாத்தி மாத்தி குறை சொல்றீங்க. மீன் சாப்பிட்டதும் தப்புதான், பொறி சாப்பிட்டதும் தப்புதான், எல்லாம் தப்புதான். அத முதல்ல உணருங்க. பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் எதுவும் கிடையாது. பாவம் பாவம் தான். அடுத்த வாட்டியாவது நீங்க உபவாசம் இருக்கணும்னு நினைச்சா மனப்பூர்வம் மனசுக்குள்ள இருந்து யாருக்காக இருக்கீங்கன்றத முதல்ல உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. அப்படி இருந்து இந்த துணிகரம் வராதுக்கா. மறந்து சாப்பிடுறது வரவே வராது. கரெக்ட் தான் அபி, நீ சொன்னது கரெக்ட் தான். ஆனா வயசுல நீ எங்களை கட்டிலும் சின்ன பிள்ளையா இருந்தாலும் உண்மையிலே சொல்லட்டா, அந்த பைபிள்ல வசனத்தை எங்ககிட்ட ஆலோசனை கொடுக்கறதுல நீ உண்மையிலே வளர்ந்தவாதான். உண்மையிலே சொல்றேன், நான் வந்து பைபிள்ல இருக்க ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எனக்கு ஏத்தாறு போல நான் அதை மாத்திக்கிட்டு உண்மையிலே நீ சொன்ன மாதிரி இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நான் தரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கேன். எந்த இடத்துலயுமே எனக்கு கம்பல்சரி கிடையாது. ஆனா சுத்தி இருக்கவையே எல்லாரும் நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கேன்னு நம்பணும். அதுக்காக நான் 15 நாளும் பச்சை தண்ணி கூட குடிக்காம தோரணையா பேசிட்டு என்னையால அது ஒரு நாள் கூட ஒரு வேலை கூட என்னையால தாண்ட முடியல. நான் மட்டும் ஒண்ணு உண்மையை சொல்லட்டா அபி, அன்னைக்கு பானிபூரி சாப்பிட போனது நானும் ஜான்சி அக்காவும் தான். நீ என்னைய பார்த்தது உண்மைதான் அபி. ஆனா இந்த ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக வேண்டி நான் எத்தனையோ பொய்ய சோடிச்சு சொல்லியிருக்கேன். ஏசப்பா என்னைய மன்னிங்க ஏசப்பா. நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன். இந்த உலகத்துல இருக்கவே என்னைய பார்த்து என்ன நினைப்பாவன்னு நினைக்கிறத விட்டுட்டு ஏசப்பா உபவாசம் போடுறேன்னு சொல்லி நீங்க என்ன நினைப்பீன்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் என்ன செஞ்சேன்னா உபவாசம் இருந்து ஜோம் பண்ணனே தவிர ஒவ்வொருத்தரையும் குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தேன் பாபி. ஆனா நீ எனக்கு இவ்வளவு நேரம் சொன்ன வார்த்தையில எனக்கு நல்ல புரிஞ்சுக்கிட்டே அபி. நான் இனிமே யாரையும் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டேன். ஏசப்பா தான் என்ன மன்னிக்கணும் பார்த்துக்கா. அதே மாதிரிதான் நானும் பாக்குறவங்க வந்து என்னைய நினைக்கணும், ஆமா இவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, இவங்க 2 மணி நேரம் ஜோம் பண்ணாங்க அப்படின்னு எல்லாரும் என்னைய பார்க்கணும், எல்லாரும் என்ன வந்து பார்த்து பெருமைப்படணும்
அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா வீட்டுக்குள்ள இருந்து பொரிச்சு வச்ச மீனத்துங்கையும் சோரத்துங்கையும் எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இதெல்லாம் தப்புன்னு வசனம் மூலமா எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படி நானும் அப்படிதான் மறந்துட்டேன். அது கவனம் இல்லாததுனால தானே அந்த மறந்து அந்த பொரிய சாப்பிட வேண்டியதாயிட்டு. அந்த கவனத்தை நான் ஆண்டவர் பக்கமா ஒரு நிலைப்படுத்தி பண்ணியிருந்தா கண்டிப்பா நான் அந்த மறந்துச்சுட்டு இருக்க மாட்டேன். நான் பண்ணது அப்படிதான் தப்புதான் ஆண்டவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். சரி, நீங்க இப்போவாவது பண்ணிருக்கீங்க, இப்போவாது உங்களுக்கு புரியுது. இனிமேலாவது அடுத்த வாட்டி உபவாசம் இருக்கணும்னு இருந்தா உங்க சரீரத்துக்கு ஏத்த மாதிரி உங்களால எவ்வளவு முடியும்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கேத்த மாதிரி ஆண்டவரையும் ஏமாத்தாம ஒழுங்கா இருக்க.